ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அனலில் வீழ்ந்த மலர் நாவல் பகுதி 24. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அஸ்வின் அப்பா, அம்மா, பாட்டி மூவரும் குனிந்த தலையோடு அஸ்வின் முன் அமர்ந்திருந்தனர். அவன் முகம் கோபத்தில் சிவந்திருக்கிறது. அனல்வேந்தனை எளிதாக மலரிடமிருந்து பிரித்து விடலாம். அதன் பிறகு மலர் தனக்குதான், தன் காலடியில் தான் வந்து விழ வேண்டும் என்று பகல் கனவு கண்டவனுக்கு ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் இப்போது கோபமாக பிரதிபலிக்கிறது. அந்த மலர் எனக்கு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனா அவன் நிம்மதியா சந்தோஷமா வாழவே கூடாது. இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இனி அவளுடைய நிம்மதியை கெடுக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை என்றான் அஸ்வின். டேய், நடந்தது நடந்துடுச்சு, விட்டுடுடா என்றார் அம்மா. அதற்கு பதில் கூறாமல் அவள் நிம்மதியை எப்படி கெடுப்பது என்று அவன் யோசித்தான். அப்போது அதோ அவனது அறைக்குள் வருகிறான் அனல். என் அஸ்வின், சௌக்கியமா என்று கேட்டான். என்னடா கிண்டலா? கிண்டலே தாண்டா. டேய், நான் என்ன மலர உன் கையில இருந்தா தட்டி பறிச்சு? பணத்தாசை பிடிச்ச நீயும் உன்னுடைய குடும்பமும் அவ வேண்டான்னு அவளை தூக்கி வீசினீங்க. நான் அவளை எடுத்து என்னுடைய இதயத்துல வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஏண்டா உங்களுக்கு இவ்வளவு வைத்தெரிச்சல்? அவ நிம்மதியா சந்தோஷமா இருக்கவே கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட. அது எனக்கு புரியுது. ஆனா அவ நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு முக்கியம். அத கெடுக்கிற மாதிரி நீ ஏதாவது பண்ண, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் அவ கூட தொடர்பு, இவ கூட தொடர்புன்னு சொல்லி போலியான வீடியோவை ஏதாவது புரோக்கர் கையில கொடுத்து விட்ட என்று கூறும்போது அவன் விழிகள் அஸ்வின் அப்பா மீதுதான் இருந்தது. அவ்வளவுதான். அப்புறமா உனக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாம போயிடும். புரியுதா? அதே மாதிரிதான் மலரோட ஏதோ வீடியோ போட்டோஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, அதையெல்லாம் பப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மலரை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கியாமே. நீ பப்ளிஷ் பண்ணுடா. நீ பப்ளிஷ் பண்ணணும். அடுத்த நொடி இந்த பூமியில இருந்து உன்னை நான் அனுப்பிடுவேன். உயிர் மேல ஆசை இல்லைனா நீ சொன்ன மாதிரி செய்டா, அப்ப தெரியும் நான் யாருன்னு. இந்த எச்சரிக்கை உனக்கு மட்டும் இல்லடா. இன்னைக்கு மலரோட வீட்டுக்கு வந்து என்னையும் மலரையும் பிரிக்க ஏதேதோ சதி பண்ண எல்லாருக்கும் சேர்த்து நான் விடுக்கிற எச்சரிக்கை இது. எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா இருந்தா நானும் ஒழுங்கு மரியாதையா இருப்பேன். இல்ல அவ்வளவுதான். அஸ்வின் அப்பாவை ஒரு முறை முறைத்து விட்டு வெளியே சென்றான். நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது. மலர் மிகவும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் மருத்துவமனை வந்து செல்ல ஆரம்பித்திருந்தாள். அவள் முகத்தை பார்த்தாலே பாதி நோய் பறந்து விடுகிறது என்று நோயாளிகள் கூறும் அளவு அவளிடம் ஒரு உற்சாகம். அது அவள் செவியிலும் வந்து விழுந்தது. ஆம், மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இருக்கும் ஒரு நபர் அந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தன் அருகில் வருவோருக்கும் பகிர்ந்தளிக்கிறார். அது அவர்கள் முகத்தையும் மலர செய்கிறது. இதுவே மகிழ்ச்சியற்ற உற்சாகமற்ற ஒருவர் அதை மற்றவருக்கும் அப்படியே பகிர்ந்தளிக்கிறார். அதை நன்றாக புரிந்து கொண்ட மலர் எந்த ஒரு சோகத்தையும் மருத்துவமனைக்கு எடுத்து வரக்கூடாது என்று முடிவு செய்தாள். இனி தன் வாழ்க்கையில் சோகம் என்பதே இருக்காது என்று அவள் நினைத்தாள். அனல்வேந்தன் போன்ற ஒருவன் கணவனாக அமைந்தால் எந்த பெண் தான் மகிழ மாட்டாள்? 1 மாதம் ஓடிவிட்டது. அஸ்வின் மலரை எப்படி காயப்படுத்துவது, எப்படி அவள் நிம்மதியை கெடுப்பது என்றே யோசித்துக் கொண்டிருந்தான். என்று மலரின் நெருங்கிய உறவினர் ஒருவரின் வீட்டில் திருமண ஆண்டு விழா மிகவும் கோலாகலமாக உற்றார் உறவினர்களை அழைத்து கொண்டாடப்பட அஸ்வினும் அவனது வீட்டாரும் வருவார்கள் என்பதற்காகவே மலர் அந்த விழாவை தவிர்த்தாள். ஆனால் தன் நண்பனின் திருமண ஆண்டு விழா என்று கூறி மலரையும் அழைத்து கொண்டு அனல்வேந்தன் வந்தது அதே உறவினர் வீட்டிற்கு தான். அங்கு அஸ்வினும் அவனது அப்பா, அம்மா, பாட்டியும் ஒன்றாக அமர்ந்து மலரின் அப்பா அம்மா செவிப்பட உறவினர்களிடம் ஏதோ புரளி பேசிக் கொண்டிருக்க அவளது அப்பா அம்மாவின் மனம் வேதனையில் வெந்து உருகியது. அப்போதுதான் அனல்வேந்தனின் கரத்தை பிடித்துக் கொண்டு மலர் அங்கு வந்து சேர்ந்தாள். அவர்கள் இருவரையும் ஒன்றாக கண்டதும் அஸ்வின் வீட்டாரை சுற்றி அமர்ந்து அவர்கள் கூறும் அந்த கதையை கேட்டுக் கொண்டிருந்த உறவினர்களில் ஒருவர், இத்தனை நேரம் நீங்க சொன்னது பொய் தானே என்று கேட்டார். பொய்யா? எல்லாமே உண்மை. அஸ்வினுக்கும் மலருக்கும் ஏதோ தகாத உறவு இருந்ததா அனல்வேந்தன் சந்தேகப்பட்டு மலர அவளுடைய வீட்டுக்கே அனுப்பிட்டான். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மலரும் அவளுடைய புருஷனும் இங்க வந்திருப்பாங்க இல்லையா? பாட்டி கேட்க, பெரியம்மா, மலர் அவளுடைய புருஷன் கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு
பார்த்தாலே தெரியுதே, நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு ரொம்ப தெளிவாவும் புரியுதே என்று கூறிய அந்த பெண்மணி அனல்வேந்தன் மலரை கை காட்ட பாட்டியின் முகத்தில் ஈயாடவில்லை. அப்போதுதான் அஸ்வினும் குடும்பமும் மலரையும் அனல்வேந்தனையும் கண்டது. அஸ்வின் உங்களுக்கு பேரன்னா, மலர் உங்களுக்கு பேத்தி தானே, அப்புறம் ஏன் மலரை பத்தி இப்படி வேண்டாததையெல்லாம் சொல்றீங்க? நானும் கேள்விப்பட்டேன். பெத்த மகன்னு கூட பாக்காம அவன் கடன்ல இருக்கான்னு தெரிஞ்சதும் அவனை கை கழுவிட்டு போனீங்க. அவனும் இனிமே என் வீட்டுக்கே வராதீங்கன்னு சொல்லிட்டான். உங்களுக்கு அந்த கோபம்தான், அந்த வைத்தெரிச்சல்ல தான் நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு புரியுது பெரியம்மா. ஆனாலும் கொஞ்ச நாக்கு அடக்கிக்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது என்றார் அந்த பெண்மணி. அதுவரை வேதனையில் வாடி இருந்த மலரின் அப்பா அம்மாவின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அஸ்வினையும் அவனது குடும்பத்தையும் கண்டதும் மலரின் முகம் ஒளி இழந்து விட்டது. என்னாச்சு மலர்? அனல் கேட்டான். இது எங்க உறவுக்காரங்க வீடு. எங்க அஸ்வினும் அவனுடைய ஃபேமிலி வருவாங்கன்னு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா உங்க ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி இதே இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்களே, வேதனையோடு அவள் கூற. என்ன மலர் இது? இந்த அஸ்வினுக்கு பயந்து நீ எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்ப? அவனை நீ ஒரே ஒரு தடவை தைரியமா ஃபேஸ் பண்ணிட்டா அப்புறம் அவன் உன் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டான். உனக்கு ஃபேஸ் பண்ண பயமா இருக்கா? அவன்கிட்ட பேச பயமா இருக்கா? கவலையே படாத. அவன் ஏதாவது தப்பா உன்கிட்ட பேசினா அதை என்கிட்ட சொல்லு, அவனுக்கான பதில நான் அவனுக்கு கொடுக்கறேன். அனல்வேந்தன் மலரோடு அவளது அப்பா அம்மாவின் அருகில் வந்தான். டே அனல், இங்க வாடா, அவனது நண்பர்கள் அழைக்க. மலர், ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க என்று கூறியவன் நண்பர்களை நோக்கி நடந்தான். மலரின் அப்பா அம்மாவும் தங்கள் உறவினர்களோடு பேச ஆரம்பிக்க மலரும் தனக்கு தெரிந்த தன் உறவினர்களோடு பேசிக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் வந்தான் அஸ்வின். என்ன மலர், அந்த அனல் கூட அப்படியே ஐக்கியமாயிட்ட போல என்று கேட்டான். அவனது குரலை கேட்டதும் அவளுக்கு கோபம் வந்தது. அவன் நிற்கும் பக்கம் அவள் திரும்பி கூட பார்க்கவில்லை. நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலையே, அந்த மச்சம் இப்பவும் அங்கேயேதான் இருக்கா என்று கேட்டான். அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை. இந்த விழிகளை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். என்ன மலர் இது? எவ்வளவு ஆசையா கேக்குற, பதில் சொல்லாம மூஞ்சியை திருப்பிக்கிட்டு வேற எங்கேயோ பாக்குற. என்ன கேட்டீங்க ப்ரோ? அனல்வேந்தனின் குரல் அது. லேசான அதிர்ச்சியோடு தலையை திருப்பி பார்த்தான் அஸ்வின். புன்னகைத்தபடி நிற்கிறான் அனல். மலர்கிட்ட என்ன கேட்ட? அவன் முகத்தில் இப்போது கோபம். அதை கண்டதும் ஏளனமாக சிரித்த அஸ்வின், இல்ல, மலரோட தொடையில ஒரு மச்சம் இருந்தது, சின்ன வயசுல தான்ப்பா நான் பார்த்திருக்கேன். அந்த மச்சம் இப்பவும் அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டேன். என்னடா இது? அத போய் மலர்கிட்டயா கேப்ப? என்கிட்டல கேட்கணும். அவ தொடையில இப்ப அப்படி ஒரு மச்சம் கிடையாது. ஒருவேளை நான் கவனிக்கலையோ, இன்னைக்கு பார்த்துட்டு உனக்கு போன் பண்ணி சொல்லவா? அனல்வேந்தன் இப்படி பதிலளிப்பான் என்று மலர் கூட நினைக்கவில்லை. கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தவளின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அஸ்வின் முகத்தில் ஈ ஆடவில்லை. அப்போதுதான் கை தட்டி அனைவரின் கவனத்தையும் தங்கள் பக்கம் திருப்பினார் அந்த நடுத்தர வயது நபர். கேக் விட்டு நேரமாச்சு, எல்லாரும் வாங்க என்று அழைக்க அனைவரும் அந்த தம்பதிகளை சூழ்ந்து நின்றனர். பின்னணி இசையோடு கேக்கு விட்ட விழா ஆரம்பித்தது. இதமான இசை முழங்க தம்பதிகள் ஜோடி ஜோடியாக நடனமாட ஆரம்பித்தனர். அனல்வேந்தனும் மலரை கட்டி அணைத்து நடனமாட ஆரம்பிக்க மலரும் அஸ்வினை பழி தீர்த்து கொள்ள தனக்கு ஒரு வாய்ப்பு அமைந்து விட்டது என்ற ஆனந்தத்தோடு அனல்வேந்தனை கட்டிக்கொண்டு நடனமாட ஆரம்பித்தாள். ஓரமாக வந்து நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அஸ்வினின் வயிறு எரிந்தது. வந்த உறவினர்கள் நீண்ட நாட்களுக்கு பின் சந்தித்த உறவினர்களிடம் பேசிக் கொண்டிருக்க ஒரு ஓரமாக இருக்கையில் அமர்ந்திருந்த அஸ்வின் சிறு பிள்ளைகளை அழைத்து மடியில் அமர்த்தி கொஞ்சுவதும் விளையாடுவதுமாக இருக்க, அஸ்வினுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே, சட்டு முட்டுன்னு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது தானே? ஒரு பெண்மணி அஸ்வின் அம்மாவிடம் கேட்க, பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கும், நல்ல பொண்ணா அமைஞ்சதும் உடனே கல்யாணத்தை நடத்திடுவோம் என்றார். அஸ்வின் குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருப்பதை அனல்வேந்தனும் கவனிக்கவே செய்தான். திடீரென்று அந்த வீட்டிற்குள் காவலர்கள் நுழைய அனைவரும் பதற்றத்தோடு காவலர்களை பார்த்தனர். என்ன சார், என்ன பிரச்சனை? அந்த வீட்டின் உரிமையாளர் வந்து கேட்க, எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கிடைச்சிருக்கு, அதை விசாரிக்கத்தான் வந்திருக்கோம் என்று கூறிய இன்ஸ்பெக்டர், இங்க யாரு அஸ்வின் என்று கேட்டார். அலட்சியமாக இன்ஸ்பெக்டரின் முன்னால் வந்து நின்றான் அஸ்வின். நான் தான். என்ன சார் பிரச்சனை என்று கேட்டான். நீதானா? வா, ஸ்டேஷனுக்கு போலாம்.
உங்ககிட்ட சின்ன ஒரு விசாரணை இருக்கு. நான் என்ன சார் பண்ணேன்? பண்றதையெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணேன் நான் கேக்குற? அதான் சார் நான் என்ன பண்ணேன் இத்தனை பேர் முன்னாடி சொல்லணுமா? கண்டிப்பா சார், நான் எந்த தப்பும் பண்ணல. எந்த தப்பும் பண்ணாத என்ன யாரோ சில பேர் பழி தீர்த்துக்கிறதுக்காக பொய்யான புகார் கொடுத்தா நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? எவன் காசு நீட்டினாலும் அதை வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு அப்பாவிகளை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? ஓங்கி அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்ட இன்ஸ்பெக்டர், மரியாதையா பேசுடா. நீ என்ன தப்பு செஞ்சன்னு தெரியணுமா? பாரு என்று கூறிய இன்ஸ்பெக்டர் தன் செல்போனுக்கு வந்த அந்த வீடியோவை பிளே செய்து அவனுக்கு காட்ட அவன் ஆடி போனான். ஓரமாக ஒரு இருக்கையில் அமர்ந்திருப்பவன் அது வழியாக செல்லும் பெண் குழந்தைகளை அழைத்து அவர்களை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டு அவர்கள் தொடையை வருடுவதும் அவர்களின் கன்னத்தில் முத்தமிடுவதுமாக இன்னும் ஏதேதோ சில்மிஷங்களை செய்கிறான். இதுக்கு தாண்டா உன்னை அரெஸ்ட் பண்றோம். அவனால் எதுவும் பேச முடியவில்லை. அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து கொண்டு காவலர்கள் அங்கிருந்து சென்றனர். இதெல்லாம் உங்க வேலைதானே? மலர் அனலின் செவியில் மட்டும் கேட்குமாறு மெல்லிய குரலில் கேட்டாள். எஸ் மை டியர். உன்கிட்ட வாலாட்டினான்ல, இப்ப கூட போலீஸ் அவனை பொய் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணல. அவன் செஞ்ச தப்புக்கு தான் அரெஸ்ட் பண்ணிருக்கு. இனிமே அவன் திருந்திடுவான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டும் திருந்தாட்டே இதுக்கு மேல செஞ்சிடுவோம் என்று அனல் குறும்பாக கூறினான். நொடி பொழுதில் அஸ்வின் செய்த லீலைகள் அனைவரின் செவியையும் எட்டிவிட்டது. முதல்ல அவனை பெத்து வளர்த்த அவன் அப்பா அம்மாவை சொல்லணும். உறவினர்கள் அஸ்வின் அப்பா அம்மாவை குறிவைத்து வார்த்தைகளால் தாக்க தலையை தொங்க போட்டுக் கொண்டு அந்த இடத்திலிருந்து அவன் அப்பா அம்மா பாட்டி மூவரும் வெளியேறினர். அனலில் வீழ்ந்த மலர் நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.